கூகுளை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு. எழுதி கொடுத்தவனுக்கும் கூகுளை பற்றி தெரியல, இவருக்கும் தெரியல. ஏஐயை பற்றி பேசுகிறாரு, செயற்கை அறிவு. இந்த கூகுள் ஏஐ இன்னைக்கு உலகம் முழுவதும் வளர்ந்த அட்வான்ஸ் டெக்னிக், மிகப்பெரிய தொழில்நுட்பம். ஸ்டாலின் என்ன சொல்கிறார், அதை பயன்படுத்தாதீங்கிறாரு. உன் மனித அறிவை பயன்படுத்துங்கிறாரு. மனிதாபிமான அறிவை கற்றுக்கணுங்கிறார். மனிதாபிமான அறிவை பற்றி நீங்கள் பேசலாமா? எல்லா தலைவர்களுக்கும் கூடிய கூட்டம் ஓட்டாக மாறாதுன்னு சொல்வது உண்மையா? கமலஹாசன் மனம் கலங்கி இருக்கிறார், மூளை கலங்கி இருக்கிறார். எம்ஜிஆருக்கு கூட்டம் வந்ததை அது ஓட்டா மாறிச்சா இல்லையா? எம்ஜிஆர் கட்சியை விட்டு முடிந்தவுடன், கட்சியை விட்டு அவரை டிஸ்மிஸ் பண்ண உடனே திமுகவை விட்டு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது மாணவர்கள் மத்தியில். அவர் போகிற இடமெல்லாம் லட்சக்கணக்கில் கூடினாங்க. போன தடவை 126 சீட்டு தான் ஸ்டாலின் ஜெயிச்சார், 75 சீட்டு எதிர்கட்சி வந்தான். இந்த தடவை ஸ்டாலினுக்கு கிடைச்ச மைனாரிட்டி ஓட்டில் மிகப்பெரிய அளவு அங்கிருந்து வெளியில் வரும். எப்படி ஜெயிக்க முடியும்? வணக்கம். அரசியல் ஆடுகளம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கு முக்கியமான அரசியல் அலசல். முதல் அலசல், விஜய் மீது வழக்கு. எதுக்காக வழக்குன்னா, இதுக்கு நாகப்பட்டினம், திருவாரூர் 2 மாவட்டங்களில் கூடிய கூட்டத்தில் ஸ்டாலின் கதி கலங்கி போயிருக்கார். மந்திரிங்கள்லாம் கதி கலங்கி போயிருக்காங்க. இதுதான் நமக்கு மந்திரி பதவி கடைசியாக இருக்குமோ அப்படிங்கிற பயம் எல்லோருக்கும் வந்துவிட்டது. குறிப்பாக ஸ்டாலினுக்கு அதிகமாக வந்துவிட்டது. அதனுடைய விளைவு என்னென்னா, இந்த நாகப்பட்டினத்துக்கும் திருவாரூருக்கும் விஜய் வரும்போது பெரிய மாலை போட்டாங்க. அந்த மாலையை ஜேசிபி இயந்திரம் மூலமாக மேலே தூக்கி போட்டாங்க. மனுஷங்களால் தூக்க முடியாத அளவுக்கு பெரிய மாலைன்னு. அதை தூக்கி போட்ட உடனே வயிறு எரிஞ்சு ஸ்டாலின் அந்த ஜேசிபிக்காரன் மேலே கேஸை போடுன்ட்டு. ஜேசிபிக்காரன் மேலே எதுக்கு கேஸு? விஜய்க்கு மாலையை ஜேசிபியில் எடுத்து போட்டானான். அதுக்காக ஒரு வழக்கு. எப்படி ஆடுறாங்க பாருங்கள். ஒரு மாலை போடுறதுக்கு வழக்கு போட முடியுமா? அடுத்து ஸ்டாலின் சொன்னாரா, அந்த மாலையை ரெடி பண்ணான் பாருங்கள் பூக்கடைக்காரன், அவன் மேலேயும் வழக்கு போடுன்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ்காரங்க மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. சார், மாலையை அவன் யார் கேட்டாலும் மாலை கொடுப்பாங்க. அதே மாதிரி ஜேசிபிக்காரன் யார் கேட்டாலும் ஜேசிபியை வாடகை கொடுப்பாங்க. அதனால் அவங்க மேலே இப்படி சார் வழக்கு போடுற, சொன்னதை செய்யின்னு இருக்கார். சரி, ஜேசிபிக்காரன் மேலே போட்டாச்சு. இப்போ மாலைக்காரன் மேலே எப்படி போடலாம், மாலை செஞ்சு கொடுத்த மேலேன்னு போலீஸாக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெக்கங்கட்டா ஆட்சி. ஏன்னா நீங்கள் மட்டும்தான் ஆடணுமா? வேறு எவனுக்கும் கூட்டம் வந்துடக்கூடாதா? உங்களுக்கு கூட்டம் தான் வர்றது இல்லையே, எல்லாம் செயற்கை கூட்டம், காசை கொடுத்து கூட்டிகிட்டு வர்ற கூட்டம். உங்கள் அப்பா காலத்திலேருந்து நடக்கிற விஷயம் என்ன? உங்கள் அப்பாவுக்கு கூட்டம் ஒழுங்காக வந்தது? இதில் இதெல்லாம் போட்டாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், விஜய்க்கு ஜேசிபி மூலமாக மாலை போட்டதுக்கு வழக்கு போடுறீங்களே. இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழச்சி தங்கப்பாண்டியன்னு ஒரு எம்பி, அந்த அம்மா வந்தாங்க. அவங்களுக்கு இதே மாதிரி ஜேசிபியில் மாலை போட்டாங்க. இந்த வீடியோவை பாருங்க. அருமையான வரவேற்பை தந்து கொண்டிருக்கிறார். அருமையான வரவேற்பு. பகுதி துணை செயலாளர் வி குமரேசன் அவர்கள், வேட்பாளர் திருமதி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு. அப்போ தமிழச்சி தங்கப்பாண்டியன் மேலேயோ, தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு மாலை போட்ட ஜேசிபி மேலேயோ அன்னைக்கு வழக்கு போட்டிங்களா? பூக்காரங்க மேலே வழக்கு போட்டிங்களா? அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். இன்னொரு கட்சி தலைவருக்குன்னா எதுவுமே செய்யக்கூடாது. கேவலமான ஒரு இது உள்ளவர், சிந்தனை கொண்டவர் இந்த ஸ்டாலின். அதனால் விஜய்க்கு மாலை போட்ட ஜேசிபி மேலேயும் பூக்கார மேலேயும் வழக்கு போட்டிங்கன்னா அது உங்களுக்கு உங்களுடைய கீழ்த்தரமான புத்தியை காமிக்குது.
அந்த வழக்கு போட்டதற்கு கடுமையான கண்டனத்தை ஸ்டாலினுக்கு தெரிவிச்சுக்கிறோம். நம்மளும் கண்டனம் தொடச்சி போட்டுருக்காங்களே, எத்தனை தடவை தான் கண்டனம் தெரிவிக்கிறது. எதுவோ சட்டப்படி அது தப்பு அப்படிங்கிறதுனால அவருக்கு முதல் கட்டமாக கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தது நம்ம பால் பண்ண KN நேரு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு. லட்சக்கணக்கான கோடி சொத்தை வச்சுக்கிட்டு பால் பண்ண 500-600 மாடை வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்துறாரு. அந்த பக்கம் அவர் காவேரி மருத்துவமனை, அது அவங்களுடைய கை. இது ஆயிரக்கணக்கான கோடி. பால் பண்ண KN நேருகிட்ட போய் கேட்குறான் யார் பத்திரிகையாளர்கள், என்ன சார் விஜய் வந்து இந்த மாதிரி உங்களை திமுகவை தாக்கியிருக்காரு, ஸ்டாலினை தாக்கியிருக்காரு. உடனே KN நேரு சொல்கிறாப்புல, காய்ந்த மரம் தான்ப்பா கல்லடிப்படும், மொட்டை மரம் எப்படி கல்லடிப்படும் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு. காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படும், மொட்டை மரம் எப்படி கல்லடிப்படும்? காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படும். காய்ந்த மரமா இது? இவங்க காய்ந்த மரமா? காய்ந்த மரமாக இருந்த தமிழ்நாட்டை கொள்ளையடித்து விட்டு மொட்டை மரமாக ஆக்கியது உங்களது ஆட்சி நேரு, உங்களுக்கு தான் சொல்கிறேன். அதில் உங்களுக்கும் பங்கு உண்டு. 4000 கோடி கொடுத்தாங்களே ஸ்டாலின், அவருக்கு கமிஷனை வாங்கி எடுத்துக்கிட்டு சென்னை மாநகரத்தில் வெள்ள வடிகால் இதை பண்ணுங்கன்னு எத்தனை 1000 கோடி கொள்ளையடிச்சிங்க. இது பண்ணிவிட்டு இன்னும் வெள்ளம் வந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போகுது. அப்போ என்ன ஒர்க்கு கிழிச்சிங்க? LNT போன்ற நிறுவனங்களிடம் அந்த 4000 கோடி இது பண்ணியிருந்தீங்கன்னா நிரந்தரமான தீர்வு சென்னைக்கு கிடைச்சிருக்குமே. அப்போ தமிழ்நாட்டை காய்ந்த மரம் ஆக்கியது யார்? நீங்கள்லாம் கொள்ளையடிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை காய்ந்த மரம் ஆக்கிட்டீங்க. நீங்கள்லாம் கொள்ளையடித்து தமிழ்நாடு மொட்டை மரமாக ஆக்கிட்டீங்க. அதனால் நீங்கள் காய்ந்த மரம் அல்ல, நீங்கள் தான் மொட்டை மரம். கூடிய விரைவில் மக்கள் மொட்டை மரத்தை எப்போவுமே வெட்டி சாய்ச்சிருவாங்க. காய்ந்த மரத்துக்கு கல்லடி தான் விலகும், ஆனால் மொட்டை மரத்துக்கு கோடாரி அடி விலகும். இந்த தேர்தலில் கோடாரி அடிந்து விழுந்து உங்களை போன்ற மொட்டை மரங்கள் வெட்டி சாய்க்கப்படுவீர்கள் மக்களின் தீர்ப்பினால் அப்படிங்கிறத முதல்ல அவருக்கு செய்தியாக தெரிவிச்சுக்கிறோம். அதே KN நேரு இன்னொரு கருத்தையும் சொல்கிறார். திமுகவுடன் போட்டி போட உனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு விஜயை பார்த்து கேட்குறாரு. இன்னொருவர் வருகிறார் வந்து சொல்கிறார், நாங்கள் எங்களோடு தான் நேரடியாக போட்டி என்றலாம், திமுகவோட போட்டி போட உனக்கு தகுதியே இல்லை தம்பி. இதுக்கு அவங்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க. இப்போ எடப்பாடி பதில் சொல்ல மாட்டார், பிஜேபியில் பதில் சொல்ல மாட்டாங்க, விஜயும் பாய திறக்க மாட்டார், எப்போச்சும் மீட்டிங் வந்தால் திறக்கிறாரு. ஸோ இவங்க எல்லாரும் சார்பில் நம்ம தான் திமுகவுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, திமுகவை தாக்கி பேச உனக்கு தகுதி இருக்கா? திமுகவை எதிர்த்து பேச உங்களுக்கு என்ன? உங்களை எதிர்த்து பேச உங்களை போட்டி போடுறதுக்கு என்ன தகுதி வேணும்? அவ்வளோ பேரும் லோ கிளாஸ், அவ்வளோ பேரும் ரோட்டில் தெரிஞ்சாங்க. திராவிட ஏதுன்னா உங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான், வீடு கொடுக்க மாட்டான். உங்கள் பரம்பரை உங்கள் கதையை போய் கேளுங்க. பெரிய ராஜபரம்பரையிலேருந்து வந்தவங்களா? எல்லாம் லோ கிளாஸ், எல்லாம் இதில் தெரிஞ்சவங்க, சாப்பாடுக்கு இல்லாமல். இவர்களுக்கு வந்து இப்போ அது எதிர்த்து பேச தகுதி இருக்கான்னு? என்ன தகுதி? அதனால் உங்கள் கருணாநிதி எப்படி ஜெயிச்சார்? மக்களின் தீர்ப்பால் ஜெயிச்சாரா? ஃபுல்லாக கள்ள ஓட்டு, ஃபுல்லாக செத்தவன் ஓட்டு, ஃபுல்லாக இடம் மாறினவன் ஓட்டு, ஃபுல்லாக டபுள் என்ட்ரி, இப்படி தானே ஜெயிச்சார். எம்ஜிஆர் எப்படி உங்கள்கிட்ட தாக்கு பிடிச்சாரு? அவருக்கு அபரீதமான செல்வாக்கு இருந்தது, அதனால் வேறு இதில் உங்களுக்கு அடி வாங்கினீங்க. அவ்வளோ கள்ள ஓட்டு போட்டோம். ஜெயலலிதா என்ன பண்ணாங்க? உதச்சாங்க. அடி வாங்கினீங்களே பால் பண்ண நேரு. ஜெயலலிதா இருந்தவரை என்னத்தை கிழிச்சிங்க? உங்கள் ரவுடிசன்லாம் எங்கே போச்சு? ஜெயிக்க முடிஞ்சதா? இதே திருச்சியிலேயே மண்ணக்கவலையா நீங்கள்? ஜெயலலிதாவுக்கு உத வாங்கினதுனால ஒழுங்காக இருந்தீங்க. எப்படி உத வாங்கினீங்க? எக்மோர், சென்னை எக்மோர், பருதி இளமொழுதி உயிரோடு இல்லை, அவரை நிறுத்துனீங்க. ஜான் பாண்டியன் வச்சு அந்த அம்மா உதைச்சாங்களே, வெக்கமா இல்லை? என்ன அடி வாங்கினீங்க? வெக்கமா இல்லை அவங்களுக்கு? அடி வாங்கிட்டு போயிட்டு இன்றைக்கி ஆள் இல்லை, சரியான தலைவர்கள் இல்லைன்னு பெரிய ரவுடி மாதிரி பேசுகிறாங்க. பேசுகிறதுக்கு தகுதி இருக்காங்க? உங்கள் எவருக்குமே அடிப்படை தகுதியே கிடையாது. உங்கள் தலைவனிலேருந்து தொண்டோ மாதிரி, நான் சொல்கிறது கருணாநிதியிலேருந்து சொல்கிறேன். யாருக்கு என்ன தகுதி இருக்கியா? எவையா நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் சொல்லுங்கள். அதனால் சொல்கிறேன், அரசியல்னால் ஒரு எதிரி வரத்தான் செய்வாங்க. அவர்களை ஜனநாயக ரீதியில் மக்களுடைய ஆதரவை பெற்று நீங்கள் எதிர்க்கணும். அது என்ன குறுக்கு வழி? நேற்று வந்துட்டு போனாராம் விஜய் இங்கே திருவாரூருக்கு, நிறைய கூட்டம் வந்துருச்சான்.
உடனே இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி ஒரு கூட்டத்தை பூட்டி 1000 ரூபாய் எல்லாத்தையும் கொடுத்து கூட்டத்தை வந்து காமிக்கிறாங்க. நம்மெல்லாம் இடிச்சோம். இந்த வீடியோவை பாருங்கள். கூட்டத்தை வந்து கூட்டி காமிக்கிறாங்க. நாங்கள்லாம் இழிச்சோம் வாங்கிங்களா? நீங்கள் 1000 ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வரீங்கிறது தெரியாது தமிழ்நாட்டு மக்களுக்கு. அதனால் இவர் கரும்பர் சொன்னபடி ரஜினிகாந்த் சொல்லுவார் சிவாஜி படத்தில், சும்மா அதிருது இல்லைன்னு. அது மாதிரி விஜய்க்கு கூட்டம் கூட்டினோன்னா அதிருது திமுகவே. ஸ்டாலினே நடுநடுங்கி போய்கிட்டு இருக்கார். இதுதான் நமக்கு கடைசி தேர்தலாக இருக்குமோ அப்படின்னு. அதனால் நேருவுக்கு சொன்னேன், உங்களுடைய இது வந்து அழிவு காலம் நெருங்கி விட்டது. நீங்கள் சம்பாதிச்ச அத்தனை பணத்தையும் உங்கள் கையிலிருந்து பிடுங்கி உங்களை எல்லாம் நடு ரோட்டில் நிற்கக்கூடிய காலம் விரைவில் இறைவனுடைய சக்தியால் நிச்சயம் வரும். திருப்பதிக்கு போய் சாமி கும்பிடுறீங்களே வெக்கம் இல்லாமல், நேரு தான் சொல்கிறேன். அதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களும் இறை சக்தியால் பறிக்கப்படும். காரணம், கொஞ்சம் நெஞ்சு அக்கிரமமாக பண்ணீங்க. உங்கள் தம்பியை வச்சுக்கிட்டு, ராமஜெயத்தை வச்சுக்கிட்டு கடவுளுக்கே அடுக்காது. அதனால் நீங்கள் செய்த பாவங்களுக்கெல்லாம் தண்டனை பெறும் காலம் வந்து விட்டது அப்படிங்கிறத KN நேருவுக்கு எங்களுடைய பதிலாக கொடுக்க விரும்புகிறோம். விஜயால் இந்த மாதிரி பேச முடியாது, இந்த மாதிரி திட்ட முடியாது அவங்கள. அதனால தான் நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அதனால் திட்டுகிறோம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் அப்படின்னு உறுதிமொழி எடுக்க சொன்னார் ஸ்டாலின். எல்லாத்தையும் வச்சு தலைகுனிய விட மாட்டோம், தலைகுனிய விட மாட்டோம்னு அரசாங்க ஊழியர் வந்து எடுத்தாங்க. வேறு வழி, இந்த முட்டாள்கள்கிட்ட போய் மாட்டிக்காச்சு. இம்முட்டாள்களின் ஆட்சி நடக்குது. அவங்க சொல்லபடி செய்யலைன்னா வேலை போயிடும். எல்லோரும் வந்துக்கிட்டு இவங்க சொன்னதெல்லாம் அது பண்ணிட்டு தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் அப்படின்னு அதை எடுத்தாங்க. திமுக கட்சிக்காரனை வச்சுக்கிட்டு உறுதிமொழி எடுறான். கோமாளித்தனம். கட்சிக்காரனை வந்துக்கிட்டு தலைகுனிய விட மாட்டோம். என்ன நான் கேட்குறேன், இந்த தலைகுனிய விட மாட்டோங்கிறத பேப்பரில் எடுத்து படிச்சுட்டா என்ன மண்டையில் மூலங்கிறது இல்லையா? பைத்தியமாயிட்டீங்களா? இதுதான் அரசியலா? எதையாச்சும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை தமிழ்நாட்டு மக்களுக்கு வேண்டிய நடவடிக்கைகள்னா ஓராள் இதில் போயிட்டு தமிழ்நாட்டை தலைகுனிய விட, உங்களை விடையா தமிழ்நாடு தலை குனிஞ்சது? எவ்வளவு கேவலப்படுத்திட்டீங்க தமிழ்நாட்டை தலைகுனிய வைத்து. இப்படின்னா தலைகுனிய விடமாட்டோம்னு உறுதிமொழி எடுக்கிறீங்களே. நேற்று புதுக்கோட்டையில் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம்னு ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. இந்த வீடியோ பாருங்கள். புதுக்கோட்டை மாவட்டம் பழைய பேருந்து நிலையம் அருகே வடக்கு மாவட்ட திமுக சார்பில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக நிர்வாகியான சைதை ஷாதிக் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அந்த சமயத்தில் கூட்டத்தில் இருந்த பொதுமக்கள் இருக்கைகளை விட்டு எழுந்து சாறை சாறையாக வெளியேறி சென்றனர். அவர்களை செல்ல விடாமல் திமுகவினர் தடுக்க முயன்ற போது பொதுமக்கள் அவர்களின் பேச்சை கேட்காமல் கலைந்து சென்றனர். எல்லாம் காலிச்சல், போறவனெல்லாம் கையை பிடிச்சிருக்காங்க. ஒருத்தன் இல்லை. இங்கே கேட்டால் எல்லோருக்கும் நன்றிங்கிறார் யார்? ஸ்டாலின். எங்கள் மிகப்பெரிய அளவிலே தமிழ்நாடு மக்களுக்கு கொடுத்த ஒத்துழைப்புக்கு நன்றி. தமிழ்நாடு மக்கள் எங்கே ஒத்துழைப்பு கொடுத்தாங்க? அரசாங்க ஊழியரை வற்புறுத்தி படிக்க வச்சிங்க. உங்கள் கட்சிக்காரனை கூட்டிகிட்டு வந்து படிக்க வச்சிங்க. இந்த சேர் பூரா காலியாக இருக்குது நீங்கள் கூட்டின கூட்டத்திலாம். இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு வேறு எப்படி கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் வெக்கம் இல்லாமல் நன்றி சொல்கிறீங்கிறது புரியலை. அது அதிமுக 10 ஆண்டுகளில் செய்ததை நாங்கள் 5 ஆண்டுகளில் செய்து விட்டோம், 4 ஆண்டுகளில் செய்து விட்டோங்கிறாரு. அதிமுக 10 ஆண்டுகளில் வாங்கின கடனை 4 ஆண்டுகளில் இவர் வாங்கிட்டார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? சாதனையை செஞ்சுட்டோங்கிறாரு. என்ன சாதனை செஞ்சீங்க? 11.9% பொருளாதார வளர்ச்சியாம். ஒன்றும் மண்ணும் கிடையாது. மொத்தத்தில் 90,000 கோடி அரசாங்கத்துக்கு, தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வருமானம் வரும்போது 45,000 கோடி வட்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதில் எங்கே பொருளாதார வளர்ச்சி வந்தது? ஜிஎஸ்டியில் கொஞ்சம் வருமானம் வந்தது, அதையும் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் குறைச்சிட்டாங்க. இனி இன்னும் கடன் தானே வாங்க போகிறீங்க. என்ன சாதனை செஞ்சுருக்கீங்க? அந்த இவர் சொல்கிறாரு நம்ம ஸ்டாலின். கூகுளை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு. எழுதி கொடுத்தவனுக்கும் கூகுளை பற்றி தெரியல, இவருக்கும் தெரியல. ஏஐயை பற்றி பேசுகிறாரு. செயற்கை அறிவு. இந்த கூகுள் ஏஐ இன்னைக்கு உலகம் முழுவதும் வளர்ந்த அட்வான்ஸ் டெக்னிக், மிகப்பெரிய தொழில்நுட்பம். ஸ்டாலின் என்ன சொல்கிறார்? அதை பயன்படுத்தாதீங்கிறாரு. உன் மனித அறிவை பயன்படுத்துங்கிறாரு. மனிதாபிமான அறிவை கற்றுக்கணுங்கிறார். மனிதாபிமான அறிவை பற்றி நீங்கள் பேசலாமா? முதல்ல கூகுளுக்கு வரேன். கூகுளுங்கிறது என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு பாய்ச்சி போட்டு சர்ச் பண்ணியிருக்கீங்களா?
ஏஐயில் வந்து அந்த சேட் பாக்ஸில் போய் ஏதாச்சும் சர்ச் பண்ணியிருக்கீங்களா? இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆராய்ச்சி செய்யக்கூடிய விஞ்ஞானிகள் எல்லாம் கூகுளில் போய் தான் பல விஷயங்களை எடுக்கிறாங்க. அவங்க ஆராய்ச்சிக்கு இன்று விஞ்ஞான ஆராய்ச்சிக்கே பெருமளவு விஷயங்களை கொடுப்பது வந்து கூகுளில் தான் இருக்குது. பெரிய பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் பூரா ப்ரோக்ராம் போடுறதுக்கு கூகுள் இல்லைன்னா போட முடியாது. அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. எத்தனையோ பேர் இப்போ இந்த ஏஐ செயற்கை நுண்ணறிவு வந்த உடனே உங்களுக்கே டாக்டர்கிட்டே போய் நீங்கள் கன்சல்ட் பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு என்ன நோய் அப்படிங்கிறது ஏஐயில் போட்டிங்கன்னா அதுக்கு என்ன மருந்து லிஸ்ட்டு வந்துடுது. போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு வர்றாங்க. ஏஐ செயற்கை நுண்ணறிவில் போட்டால் டாக்டர் சொல்கிறத விட அதிகமான விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. இப்போ எங்கள் வழக்கறிஞர்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தீர்ப்புகள் வந்திருக்கு. 1930, 20 நாங்கள்லாம் கூகுள்லேயும் ஏஐலையும் போட்டிங்கன்னா அந்த தீர்ப்பு பூரா வந்துடுது, காப்பி பூரா வந்துடுது. முன்னாடியெல்லாம் வழக்கறிஞர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் பீரோவாக புத்தகம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ எங்களுக்கு தேவை 2 இதுதான், கூகுளும் அந்த ஏஐ இருந்தால் போதும். இப்போ இந்த புத்தகம் வைக்கிறவங்களெல்லாம் நான் சொல்லுவேன், ஊரை ஏமாத்தாதீங்க, புத்தகத்தை எங்கே பார்க்குறீங்க? அட்வான்ஸ் டெக்னிக், தொழில்நுட்பம், கூகுள் தான் இன்று உலகத்தையே ஆண்டு கொண்டு இருக்கிறது. அதில் கிடைக்காத விஷயமே இல்லை. சமையல் பண்ணணுமா, அங்கே போய் கேளுங்க, என்ன விஷயமோ வந்துடும். உடலுக்கு நோய் சரியில்லை ஏதாச்சும் வந்திருக்கா, அதுக்கு சிம்டம் என்ன, அதுக்கு அறிகுறி என்ன, கூகுளில் போட்டிங்கன்னா வந்துடும். அதுக்கு மருந்து என்ன, கூகுளில் போட்டிங்கன்னா வந்துடும். ஹோம் ரெமெடி, வீட்டு இதில் நம்ம மருத்துவத்தை என்ன செய்யணும் அதில் போட்டால் வந்துடும். சின்ன சின்ன விஷயம் எல்லாமே கூகுளும் நுண்ணறிவும் செயற்கை நுண்ணறிவும் தான் என்று உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கிறது. இவர் இப்போ வந்துக்கிட்டு கூகுளையும் ஏஐயும் படிக்காத, நீ வந்து மனித இதை பற்றி மனிதாபிமானம் ஆற்றலை வளர்த்துக்கான மனிதாபிமானத்தை பற்றி நீங்கள் பேசலாமா? டாஸ்மாகை திறந்து வச்சு கோடிக்கணக்கான இளைஞர்கள் உயிரோடு விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் தங்கச்சி சொன்னாங்க, பெண்கள் எல்லாம் வந்து சிறு வயதில் விதவையாகி விட்டார்கள்னு. மனிதாபிமான எண்ணத்தை மற்றவங்ககிட்ட வளர்க்க சொல்கிறீங்களே, உங்களுக்கு அந்த மனிதாபிமானம் என்ன இருந்தால் டாஸ்மாகை மூடி இருக்கணும்ல. போதை மருந்தில் ஸ்கூல் பையன்லாம் குடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் போதை மருந்து வர கப்பல்களில் அரசியல்வாதிகள் லஞ்சம் வாங்குறாங்கங்கிற செய்தி வந்திருக்கு. மனிதாபிமானத்தை பற்றி அரசியல்வாதிகளான நீங்கள் எல்லாம் பேசலாமா? அதனால தான் ஸ்டாலின் சொல்கிறேன், எழுதி கொடுத்தாலும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். பழைய எதுக்கு போக ஆரம்பிச்சிங்கன்னா எப்படி? தொழில்நுட்பம் எங்கேயோ போயிட்டு இருக்கிறது. உலகம் முழுவதும் செயற்கை நுண்ணறிவு வந்து விட்டது. செயற்கை நுண்ணறிவு வந்து எப்படி உபயோகப்படுத்தி பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் மிகப்பெரிய அளவில் முன்னேறிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி. அதை விட்டுட்டு செயற்கை நுண்ணறிவை பார்க்காத, கூகுளை பார்க்காதன்னு சொல்லி பழைய காலத்து 1920, 30களில் இருந்த இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா? இந்த உலக அளவில் எவ்வளோ பெரிய வளர்ச்சி ஏற்பட்டிருக்குன்னு தெரியுமா? எழுதி கொடுக்குறோம், உங்களுக்கு எழுதி கொடுக்கணும், ஒழுங்காக எழுதி கொடுக்கணும். அதனால் இதெல்லாம் பார்த்து பேசுங்க. ஒரு முதலமைச்சர்னா ஒரு மக்களுக்கு இதைத்தான் நீங்கள் சொல்வீங்களா? தொழில்நுட்ப முன்னேற்றம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு நீங்கள் நடைமுறைப்படுத்தணும். அரசாங்க இதில் வந்து நிர்வாகத்தில் தொழில்நுட்பம் இது எதுவுமே கிடையாது. அதை பூரா நீங்கள் கொண்டு வரணும். இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் அந்த காலத்தில் கொடுத்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு எல்லாம் கூட்டமாக போய் போலீஸ் ஸ்டேஷனில் நின்றுக்கிட்டு இருக்கான். அமெரிக்காலையும் இங்கிலாந்து போலீஸ்லையும் போய் பாருங்கள், யாராச்சும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிறாங்களான்னு. எல்லாமே அட்வான்ஸ் டெக்னிக். எல்லாம் ஆன்லைனில் போகிறான், ஆன்லைனில் பதில் வருது, வீடியோ காலிங்கில் வந்து பேசுகிறாங்க, முடிச்சிடுறாங்க வழக்கையை. அந்த மாதிரி முன்னேறிக்கிட்டு இருக்கும்போது அதை பற்றி சொல்லாமல் மறுபடியும் அந்த கர்நாடகா காலத்துக்கு போகுன்னு சொல்கிறது ஒரு முதலமைச்சர் வந்து பார்த்து பேசணும். அப்படிங்கிறத முதலமைச்சருக்கு செய்தியாக தெரிவிக்க விரும்பல. நீங்கள் திருந்த மாட்டீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை திருந்த விட மாட்டாங்க. இருந்தாலும் சொல்லுவது எங்கள் கடமை, கேட்பதும் கேட்காததும் உங்களுடைய உரிமை. அடுத்து இந்த இது திருச்சி அன்பில் மகேஷ் அவர் என்ன சொல்கிறாரு, வாத்தியாரங்களை பார்த்து 6 மாதத்தில் தேர்தல் வருது, 6 மாதத்தில் உங்களுக்கு வந்து பரீட்சையும் வருது, அதனால் நீங்களும் பாஸ் ஆகணும், நாங்களும் பாஸ் ஆகணும், எங்களுக்கு கொஞ்சம் வேலை செய்யுங்கிறாரு. அந்த பழைய பழக்கம் இந்த டீச்சருங்களை வச்சு கள்ள ஓட்டு கருணாநிதி காலத்திலிருந்து போட்ட அந்த இது வந்துருச்சு. ஆக என்னை பொறுத்தவரைக்கும் வருகை தந்திருக்கின்ற பட்டதாரி ஆசிரியர்கள் இன்னும் 6 மாசத்துல உங்களை நம்பி வரக்கூடிய பிள்ளைங்களுக்கான அந்த பொது தேர்வுகள் வந்துவிடும். அந்த 6 மாசம் உங்களுக்கு எப்படி பொது தேர்தல் வருது, பொது தேர்வு வருகின்றது, எங்களுக்கும் அந்த 6 மாசத்துல பொது தேர்தல் வந்துவிடும். நீங்களும் வெற்றி பெற வேண்டும், நாங்களும் வெற்றி பெற வேண்டும். அதில் தான் டீச்சருங்க உதவியாக கேட்குறீங்க அன்பில் மகேஷ். மக்களுடைய ஆதரவை கேளுங்க. அப்போ டீச்சருங்க என்ன நினச்சா உங்களை ஜெயிக்க வச்சிடலாமா? எம்ஜிஆர் பீரியட்லேருந்து தான் டீச்சர் இருந்தாங்க, உங்களால் ஜெயிக்க முடிஞ்சதா? ஜெயலலிதா பீரியட்லேயே டீச்சர் இருந்தாங்க, உங்களால் ஜெயிக்க முடிஞ்சதா? டீச்சருங்களுக்கு சொல்கிறேன், இந்த பூத்தில் கல்லை ஓட்டு வர்றவனு பூரா அடித்து துரத்துங்க.
இந்த 4 மணி 5 மணிக்கு கதவை மூடிக்கிட்டு திமுகவுக்கு ஓட்டு போடுவானே அதுக்கெல்லாம் உடந்தையாக இருக்காதீர்கள். உங்களுக்கு பழைய பென்ஷன் கொடுத்தாங்களா? பழைய பென்ஷன் கொடுக்குறேன்னு வாக்குறுதியை நிறைவேற்றினார்களா? அதுதான் சரியான தருணம். பழிக்கு பழி வாங்குங்க. எல்லாரும் இந்த ஒரு கள்ள ஓட்டு போடாமல் நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா போதும். முன்னாடி கண் தெரியாதவங்க வருவாங்க, வந்து ஓட்டு போடணும்பாங்க. டீச்சருங்க அரசாங்க ஊழியர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியாது, உதயசூரியனில் போட வைப்பாங்க. அப்படி ஏமாற்றிக்கிட்டு இருந்தார் கருணாநிதி. டீச்சருங்களுக்கெல்லாம் வந்து சம்பள உயர்வு கொடுப்பார். ஆசிரியர்களுக்கு சொல்கிறேன், நல்ல ஆட்சியை கொண்டு வருவது உங்களுடைய கடமை. இது நல்ல ஆட்சியாக நடக்குது, இவர்களை அடித்து துரத்த வேண்டும், அது உங்கள் கையில் இருக்கிறது. நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேணாம். அவர்களுக்கு கள்ள ஓட்டு போடும்போது அனுமதி கொடுக்காமல் பிடிங்க. 5 மணிக்கு மேலே ஓட்டு போடாதீங்க. இது ரெண்டையும் செஞ்சீங்கனாலே இந்த ஆட்சி தானாக கவிழ்ந்து விடும் என்பதை ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் வேண்டுகோளாக விடுக்க விரும்புகிறேன். இப்போ விஜயுடைய வருகை ஸ்டாலினுக்கு தான் வைத்த கலக்குதுன்னா சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கும் வைத்த கலக்குது. கமலஹாசனுக்கு பொறாமை வருது. கமலஹாசன் என்ன சொல்கிறாரு, விஜய்க்கு கூட்டம் இப்படி வருதுன்னா கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறாது. ஓட்டாக மாறுது மாறலையே, அதை இவங்க ஜனங்க இது பண்ணிக்கிறாங்க. அது அவர் என்ன சொல்கிறாரு, கூட்டம் வந்தால் அது ஓட்டாக மாறாது. எல்லா தலைவர்களுக்கும் இப்படித்தான். இதுக்கு முன்னாடி எல்லா தலைவர்களுக்கும் கூடின கூட்டம்லாம் ஓட்டா மாறலங்கிறார். கூடக்கூடிய கூட்டம் அனைத்துமே ஓட்டா மாறாதுங்கிறது வந்து எதிர்க்கட்சிகளுடைய கண்டிப்பா மாறாது. அது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும் தான். விஜய் தனியா இப்படி நம்ம ஒதுக்க முடியும். எனக்கும் பொருந்தும், எல்லா தலைவர்களுக்கும், இந்தியாவில் இருக்க எல்லா தலைவர்களுக்கும் கூட்டம் சேர்த்துட்டா அது ஓட்டா மாறாது. சார், நீங்கள் விஜயை பற்றி சொன்னீங்கன்னா ரைட்டு. எல்லா தலைவர்களுக்கும் கூடிய கூட்டம் ஓட்டாக மாறாதுன்னு சொல்கிறது உண்மையா? கமலஹாசன் மனம் கலங்கி இருக்கிறார், மூளை கலங்கி இருக்கிறார். எம்ஜிஆருக்கு வந்து கூட்டம் வந்ததை அது ஓட்டா மாறிச்சா இல்லையா? எம்ஜிஆர் கட்சியை விட்டு முடிந்தவுடன், கட்சியை விட்டு அவரை டிஸ்மிஸ் பண்ண உடனே திமுகவை விட்டு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது மாணவர்கள் மத்தியில். அவர் போகிற இடமெல்லாம் லட்சக்கணக்கில் கூடினாங்க. அப்போ இந்த கமலஹாசன் வரும் தெரியாமல் இப்போ பேசுகிற மாதிரி கருணாநிதி சொன்னார், கூட்டம்லாம் ஓட்டாக மாறாதுன்னு. 1973 திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்தோடனே டெபாசிட் காலியாகிற அளவுக்கு திமுக தோத்துச்சு. அப்போ கூடிய அத்தனை கூட்டமும் எம்ஜிஆருக்கு ஓட்டாக மாறியது. அதனால தான் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தார். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் இறந்தவுடன் ஜெயலலிதாவா ரீஎன் ஜானகியா அப்படிங்கிற ஒரு போட்டி வந்தது. ஆனால் அந்த டைமில் ஜெயலலிதா போன இடமெல்லாம் கூட்டம் கூடிச்சு. அதே கருணாநிதி சொன்னார், ஜெயலலிதாவுக்கு கூடிய கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறாதுன்னு. அடித்து 2 சீட்டு கருணாநிதி 91 2 சீட்டு படுபாதாளத்துக்கு போனார். அன்றைக்கி ஜெயலலிதாவுக்கு கூடின கூட்டம் வந்து ஓட்டாக மாறிச்சா இல்லையா? ஆக கமலஹாசன் பழைய சரித்திரத்தெல்லாம் பார்த்து பேசணும். கூட்டின கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறான்னு சொல்கிறது வந்து ஒரு முட்டாள்தனம். இதற்கு முன்னாடி இருந்த தலைவர்களுக்கும் அப்படித்தான் நீங்கள் சொன்னது அடிமுட்டாள்தனம். அதனால் விஜய் அவர்களுக்கு கூடுற கூட்டம் நிறையா கூடுது. அது ஓட்டாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு தான் கூடுச்சு. நீங்கள்லாம் வயசான நடிகர் ஆகிட்டீங்க. உங்களை யாருக்குமே பிடிக்கலையே. பெண்களுக்கெல்லாம் உங்கள் ஓட்டே விழுகிறதில்ல. பெண்களெல்லாம் உங்களை வெறுக்கிறாங்க. காரணம், உங்கள் படங்களில் வந்து அதிக முத்தக்காட்சி இதிலெல்லாம் நடிக்கிறீங்கன்னா கமலஹாசனாலே பெண்களுக்கு பிடிக்கிறது இல்லை. அதனால் நீங்கள்லாம் வந்து இந்த லீடர்னு அப்படின்னு சொல்ல முடியாது. மனம் கவர்ந்த மக்களின் மனம் கவர்ந்த தலைவர் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால தான் ஒரு MP சீட்டோடு செட்டில் ஆகிட்டீங்க. அதனால் விஜயை பற்றி நீங்கள் சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்பதை கமலஹாசனுக்கு செய்தியாக அது சொல்ல விரும்புகிறோம். அடுத்தது இந்த இவர் நிலபகரிப்பு அப்பாவும் லேண்ட் கிராபிங் அப்பாவும் இந்த ஆளு மேலே மற்றவன் சொத்தை அபகரிச்சிட்டான்னு கேஸ் இருக்குது. எல்லாம் புகாரை கொடுத்துட்டாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, சிஎம் சார் அப்படின்னு சொன்னார். சிஎம் ஸ்டாலின் சார் அப்படின்னு விஜய் சொன்னார். என்ன சொல்கிறாரு, இந்த நிலவரிப்பு அப்பாவு எவ்வளவு தைரியம் இருக்கணும், எவ்வளவு அகந்தை இருக்கணுங்கிறான். நீங்கள் நம்ம தம்பி நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அவரு கொஞ்சம் பேசுறத நீங்களே பார்க்கும்போதே சிஎம் அங்கிள் மாதிரி சிஎம் சார் அப்படின்னு கதை நம்ம சினிமாவில் பேசுற மாதிரி பேசுறாரு. கொஞ்சம் அகந்தை அதிகமா இருக்கு வார்த்தையில. அந்த அகந்தை இருக்கக்கூடாது. என்ன தைரியத்துல அந்த அகந்தை வருதோ தெரியல. பைத்தியம் பிடிச்சி போச்சா அவங்க எல்லாத்துக்கும்? மூளை கலங்கி போச்சா? முதல்ல ஸ்டாலின் அங்கிள்னா என்ன தைரியம் நீங்கள் அங்கிள்னு சொன்னோன்னு? அவர் சொன்னது தப்பு. விஜய் ஸ்டாலின் தாத்தான்னு இருக்கணும்.
அவர் அங்கிள்னு ஏதோ சொன்னார். ஏன்னா விஜயோட ஸ்டாலின் 23 வயசு மூத்தவர். அப்போ அவர் ஸ்டாலின் தாத்தான்னு தானே சொல்லி அவர் அங்கிள்னார். குதிச்சான் அவ்வளோ பேர், இவங்கள்தான் குதிச்சாங்க. எல்லா பேரும் குதிக்கிறான், கோவம் வருதுன்ட்டு கொஞ்சம் மரியாதையாக சிஎம் ஸ்டாலின் சார்னா எவ்வளோ அகந்தைங்கிறாங்க. அப்போ எப்படித்தான் உங்களை கூப்பிடுறது? எப்படித்தான் உங்களை கூப்பிடுறது சொல்லுங்கள்? சிஎம் ஸ்டாலின் சார்னா அது வந்து அன்பார்லிமெண்ட்ரி வேர்டா? அந்த முதல்ல நீங்கள் சாருங்கிற வார்த்தைக்கே உங்கள் திராவிட இயக்கத்துக்கு எவனுக்காச்சும் தகுதி இருக்கா? நல்லதாக பண்ணுறீங்க. ஊர்பட்ட அயோக்கியத்தனத்தையும் மக்கள் பணத்தையும் கொள்ளையடிக்கிற உங்களை சாருன்னே கூப்பிடக்கூடாது. சிஎம் ஸ்டாலின் சாருக்கு குதிக்கிறார். குதிச்சுட்டு என்ன பண்ணுறாரு? இந்த விஜயை வந்து அமித்ஷாவும் மோடியும் தான் தூண்டி விட்டு கட்சி ஆரம்பிக்க சொல்கிறாங்க. ஏன்னா அவருக்கு சொந்த மூளை இல்லையா? எம்ஜிஆர் 1973 கட்சி ஆரம்பிச்சோடனே கருணாநிதி சொன்னார், இந்திரா காந்தி தூண்டி விட்டு தான் திராவிட இயக்கத்தை பிரிக்கிறார். இதுதான் உங்களுக்கு ஒரு ஆயுதம். எதை எடுத்தாலும் திராவிட இயக்கம் திராவிட இயக்கம்னு. பாவிங்களை அம்மாவோட உறவு வைக்க சொன்னவங்க பல அசிங்கங்களை நீங்கள் பண்ணுவீங்க. இன்னும் நிறையா இருக்குது. அண்ணாதுரை எழுதுனா இருக்க சில புத்தகங்கள் கருணாநிதி அதை பற்றியெல்லாம் நீ பேச ஆரம்பிப்போம் வருங்காலத்தில். அதெல்லாம் பேசி மக்கள் கேட்டீங்கன்னு வைக்க காரி துப்பிடுவீங்க. அதனால் இவர்கள் வந்து திராவிட இயக்கத்தை பிரிக்கிறதுக்கு அமித்ஷாவுக்கும் மோடிக்கு தான் வேலை. மோடிக்கு இங்கே ட்ரம்ப் இது பண்ணிக்கிட்டு இருக்கான், பாகிஸ்தானில் பிரச்சனைகள் இருக்குது, சீனாவோட பிரச்சனை, இதெல்லாம் யோசிக்காமல் இந்த திமுகவை உடைக்கணுங்கிறதுக்காக விஜயை வந்துக்கிட்டு தூண்டி விடுறது தான் மோடிக்கு வேலையா? உங்களை பூரா உள்ளே போடாமல் வச்சுருக்காருங்கிறது தான் மோடி மேலேயே எங்களுக்கு கோவம். அவ்வளோ பேரும் பிடிச்சி உள்ளே போட்டு உங்கள் கடனை நீங்கள் உங்கள் திமுககாரன் சம்பாதிச்ச சொத்தை பூரா மீட்டிங்கன்னா 10 லட்சம் கோடி கடனையும் மீட்டு அடைச்சிடலாம். அதை செய்யாமல் இருக்கிற மோடி, அதை செய்யாமல் இருக்கிற அமித்ஷான்னு நாங்கள் குற்றம் சொல்லிக்கிட்டு இருந்தால் இவரை பிரிக்கிறதுக்கு அவங்க பண்ணாங்களாம். விஜய் கட்சி ஆரம்பிக்கணுங்கிறது பல வருடங்களுக்கு முன்பாகவே எடுக்கப்பட்ட முடிவு. அவங்க அப்பா அதனால தான் அவர் போய் கட்சியை ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் விஜய் வந்து ஆரம்பித்தது இன்டர்நெட் முடிவல்ல, அது பல ஆண்டு காலமாக அவர் இது பண்ணியிருக்காரு. இப்போ வந்தது நல்லது. இப்போ இந்தியா டுடேயில் என்ன சொல்லியிருக்காங்க, விஜய் வந்தது திமுகவுக்கு ஆதாயமா? என்ன ஆதாயம்னா அந்த எதிர்க்கட்சி ஓட்டுகளை பிரிக்குதான். அவன் ஒரு முட்டாள். நீ எல்லாம் என்ன அரசியலை பார்க்குற? போன தடவை 126 சீட்டு தான் ஸ்டாலின் ஜெயிச்சார், 75 சீட்டு எதிர்க்கட்சி வந்தான். இந்த தடவை ஸ்டாலினுக்கு கிடைச்ச மைனாரிட்டி ஓட்டில் மிகப்பெரிய அளவு அங்கேருந்து வெளியில் வரும். எப்படி ஜெயிக்க முடியும்? வேணும்னா ஒன்று உண்டு, செத்தவன் ஓட்டையும் இந்த வெளியில் போன ஓட்டையும் இந்த தேர்தல் ஆணையம் எடுக்காமல் இருந்தால் அந்த போலி ஓட்டை வச்சு கள்ள ஓட்டை வச்சு இவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. தேர்தல் ஆணையம் 2026 இதுக்குள்ள வாக்காளர் பட்டியலை திருத்தி அமைச்சு பீகாரை போல் எடுத்தாங்கன்னா 1 கோடி போலி வாக்கு இருக்கும் இங்கே. அந்த 1 கோடி போலி வாக்கையும் எடுத்துகிட்டு எலெக்ஷனை வையுங்க, நீங்கள் எப்படி ஜெயிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். அதனால் இந்த இவங்க இது சொல்கிறேன், இந்த இது நிலவரிப்பு அப்பாவுக்கெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் இப்போ நீங்கள் இத்தனை தடவை கட்சி மாறினீங்கிறத கதை எடுத்தோம்னா நாரி போகும். நீங்களாம் அரசியல் பேசாதீர்கள் அப்படிங்கிறத அப்பாவுக்கு எங்களுடைய பதிலாக சொல்ல விரும்புகிறோம். அடுத்தது திமுகவுக்கு உள்ளே நடக்கிற கோஷ்டி மோதல் ஒன்று வெளியில் வந்துருக்கு. அதாவது செந்தில் பாலாஜிக்கு வந்து பதவி கொடுத்தது, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது திமுகவில் இருக்கிற பெரிய தலைவர்கள் யாருக்கும் பிடிக்கலை. இப்போ கரூரில் வந்து இவர் பேசிக்கிட்டு இருக்கார் மீட்டிங்கில், இவர் திருச்சி சிவா. அப்போ அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது செந்தில் பாலாஜி புதுக்கோட்டை மீட்டிங் வர்றாரு. எம்ஜிஆர் நினைப்பவர். ஏன்னா எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் சண்டை வந்த உடனே ஆரம்ப கட்டத்திலேயே கருணாநிதி பேசி கொண்டு இருக்கும்போது எம்ஜிஆர் வந்தார் மேடைக்கு. அவ்வளவு கூட்டமும் எந்திரிச்சு நின்று கைதட்டி கருணாநிதி பேச முடியலை, இது பண்ண முடியலை. உடனே எம்ஜிஆர் இடையில் வந்து விட்ட உடனே கருணாநிதி அவரே பேச சொல்லுங்கன்னு கோவத்தில் சொன்னார். அவர் பேசி அவர் கிளம்பின உடனே அத்தனை கூட்டமும் வெளில போயிட்டான். இதுதான் வந்து அப்போ வந்து மிகப்பெரிய பிரச்சனையாகி திமுகவின் பிரிவுக்கு வித்துட்டது. அது எம்ஜிஆர் வேணும்னு தான் பண்ணார். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பணத்தெல்லாம் சுருட்டிக்கிட்டு அந்த உலக தமிழ் மாநாடுக்கு வந்த பணத்தை பூரா கருணாநிதி கையில் வாங்கி வச்சு சுருட்டிட்டார். பொருளாளராக இருந்த எம்ஜிஆர் கணக்கு கேட்டார். அதில் தான் சண்டை வந்தது. அந்த கோபத்தில் தான் அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் போனார். ஆனால் செந்தில் பாலாஜிக்கு எம்ஜிஆர் நினப்பு. திருச்சி சிவா பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர் போகிறார். போனோடனே எல்லாம் எந்திரிச்சு நிற்கிறான், எல்லாம் திருப்பி பார்க்குறான். திருச்சி சிவா பாருங்கள் அந்த வீடியோ என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆள் வந்தால் உங்களுக்கு என்ன, ஏன் திரும்பி பார்க்குறீங்க, ஏன் எந்திரிச்சு நிற்கிறீங்க அப்படின்னு திட்டுறாரு.
அவர் பாட்டுக்கிறார், நீங்க அங்கிட்டு நாம் அடி வைக்கலன்னு பேசிட்டோம். உடனே திட்டத்தை பார்த்த உடனே செந்தில் பாலாஜி உடனே ஒரு துண்டு எடுத்து இவருக்கு வந்து போத்தி ஐஸ் வச்சுக்கிறாரு. அவமானமும் படுத்திட்டு எதுக்கு நீங்கள் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது வரீங்க? அவர் உங்களெல்லாம் திமுக எவ்வளோ பெரிய சீனியர், நீங்கள் அதிமுகலேருந்து கோடிக்கணக்கில் ஆயிரக்கணக்கான கோடியை கொள்ளையடிச்சிட்டு நேற்று போன ஆள். ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் டாஸ்மாகில் பங்கு வாங்கி கொடுத்ததுனால உங்களுக்கு மரியாதை. இவங்கெல்லாம் உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்களா? ஆனால் அந்த வீடியோவை பாருங்கள். திமுகவுக்குள் புகைந்து கொண்டிருக்கும் கோஷ்டி சண்டை வெளியில் வருகிறது. ஸோ அந்த கோஷ்டி சண்டையை பற்றி நம்முடைய அடுத்த செய்தி இதுதான். அடுத்தது அண்ணாமலை. ஏன் சார் அண்ணாமலை பற்றியே பேசுகிறீங்கன்னு உங்கள் ஆதரவாளர்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அண்ணாமலை பற்றி பேசாமல் இருக்க முடியாது, தப்பு இருந்தால் பேசுவோம். ரொம்ப தாக்கி பேசாதீங்கிறாங்க. உங்கள் அண்ணாமலை வார் ரூமில் திட்டி போட்டாருன்னா ஒரு தடவை திட்டினாருன்னா எங்கிட்ட இருந்து 10 வீடியோ அவருடைய தவறுகளை சுட்டி காட்டுவோம். டெய்லி எங்களுக்கு பல செய்தி வருது, அதில் ஒரு சிலதை தான் பேசுகிறோம். வார் ரூம்லேருந்து எங்களுக்கு வந்து கெட்ட வார்த்தையில் அண்ணாமலையோட ஆளுங்க மெசேஜ் அனுப்புனாங்கன்னா அவரை பற்றின விஷயங்களை பூரா வெளியில் கொண்டு வர்றதுக்கு 10 வீடியோ வரும். அதனால் பொண்ணை வந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால இதை சொல்லலாம். டிடிவி தினகரனை போய் இவர் பார்க்குறாரு. இவருக்கு என்ன வேலை? கட்சி விட்டு கட்சி பதவி விட்டு தூக்கியாச்சு. தலைவர் பதவியில் இல்லை. தலைவர் பதவியில் இல்லாதவங்களுக்கு வந்து என்ன வேலை? இங்கே நீங்கள் பெரிய ஒரு இந்த லீடர்னு காமிச்சிக்கிறீங்களா? முகமுடி கலைந்து விட்டது. மக்கள் நன்றாக புரிஞ்சுட்டாங்க. ஆயிரக்கணக்கான கோடியை சம்பாதிச்சிட்டிங்கன்னு. இனிமேல் உங்களுக்கு வந்து யாரும் ஓட்டு போடுவாங்கன்னு நம்பாதீங்க. அதனால தான் அவர் என்ன பண்ணிட்டாரு, பிஜேபி வச்சு தான் அந்த பேரே வாங்கினது. இல்லைன்னா அண்ணாமலைங்கிறது யாருக்கு தெரியும்? ஆட்டுக்குட்டியோடு இருந்திருக்க வேண்டிய அண்ணாமலையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் தான். அதுக்கு நன்றி கடனாக இருந்தீங்களா? அவங்களுக்கே படிச்சிங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் ரஜினிகாந்துக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காராம், நான் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறேன். நீங்கள் தான் ஏற்கனவே கட்சி ஆரம்பிக்க எல்லாம் ரெடி பண்ணீங்கல்ல, நான் உங்கள் ரசிகன், நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்துட்டீங்கன்னா நான் தனி கட்சி ஆரம்பிச்சிடுறேன்ட்டு போய் கேட்டிருக்காரு. அவர் ரஜினிகாந்த் கௌரவமானார். வேணாப்பா யோசிச்சு சொல்கிறேன். ஏன்னா இவருக்கு ஆதரவு கொடுத்தா ஸ்டாலினுக்கு கோவம் வரும்ல. ஸ்டாலினுக்கு கோவம் வந்தால் கலாநிதி மாறனை கூப்பிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணாதான் பாரு. உதயநிதியும் கலாநிதி மாறனில் தான் உங்கள் படம் அடுத்தது ஜெயிலர் 2 ரிலீஸே பண்ண முடியாத. அதனால் ரஜினிகாந்த் யோசிக்கிறாரு, அண்ணாமலைக்கு போய் நம்ம ஆதரவு கொடுத்து நம்ம பொழப்பை எடுத்துக்கிறோமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அண்ணாமலைக்கு ரஜினிகாந்தை பற்றி தெரியாது. அருணாச்சலம் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அருணாச்சலம் படத்தில் ஜனகராஜ ஒரு கட்சியை ஆரம்பிக்க சொல்லி ஒரு ஆதரவு கொடுப்பார். அதுக்கப்புறம் நல்லா அவருக்கு பேராகும். இதெல்லாம் வரும்போது இந்த ஆள் போக்கு சரியில்லை, கட்சியை கிடைக்கிறேன்னுருவார். அது மாதிரி அண்ணாமலை வந்து நீங்கள் ரஜினிகாந்தை நம்பி போனீங்கன்னா உங்கள் போக்கு இந்த பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கட்சியை கலைச்சி விட்டு போயிடுவார். அதனால் அண்ணாமலை அதை நம்பாதீங்க. உங்கள் சுயதை பண்ணுங்க. உங்கள் வேடம் கலைந்து விட்டது. டிடிவி தினகரன் வீட்டுக்கு எதுக்கு போகிறீங்க? நீங்கள் ஒரு பெரிய லீடரு, அவர் ஒரு பெரிய லீடரா? டிடிவி தினகரனுக்கு அதிமுகலேருந்து எவனும் ஓட்டு போட மாட்டான். ஜெயலலிதா அவர்கள் விரட்டி அடித்து கட்சியை விட்டு டிஸ்மிஸ் பண்ணாங்க. அவருக்கு வந்து அம்மா முன்னேற்ற கழகம்னா எல்லா ஏடிஎம்கேக்காரனும் போட்டுருவானா? என்ன ஓட்டு இருக்குது உங்களுக்கு? என்ன செல்வாக்கு இருக்குது? நின்று பாருங்களேன். டிடிவி தினகரன் மாதிரி தனியாக ரஜினிகாந்த் சப்போர்ட்லாம். அதனால் அண்ணாமலை இன்னும் அரசியல் பண்ணாதீங்க, ஓய்வு எடுங்கள். நீங்கள் அரசியலுக்கு வந்தால் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து மக்கள் மன்றத்திற்கு கொண்டு செல்வோம். காரணம், நல்லவர்கள் தான் இந்த நாட்டை ஆளணும். மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறவங்க தான் நாட்டை ஆளணும். எடுத்த உடனே அரசியலுக்கு வந்தவுடன் பணத்தை கொள்ளையடிக்க வேண்டும் என்ற கீழ்த்தரமான குணம் கொண்ட யாரையும் நாங்கள் இறுதி வரை ஆதரிக்க மாட்டோம் என்பதை அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புவோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.